கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்யச்ச அப்படின்ற அந்த ஸ்லோகத்தினுடைய அந்த பாட்டினுடைய பொருள் என்ன? அதாவது தமயந்தி நலனையும் நம்ம கடவுளாக வணங்கணுமா அப்படின்னு திரு சாய்லக்ஷ்மி அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதுக்கு விடையாக இந்த பதிவை நான் தரேன். கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலசிச்ச அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமயந்தி நலன் இவளுடைய கதைகளை கேட்குறவளுக்கு சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய தீமைகள் முற்றிலும் அழிந்து போகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. நலன் அப்படிங்கிறவர் ஒரு ராஜா, தமயந்தி அவருடைய மனைவி. அவரை சனீஸ்வர பகவான் பிடிச்சி ஆட்டணும் அப்படிங்கிற ஒரு வேலை வந்தது. அப்படி இருக்கும் பொழுது பெரிய பெரிய ராஜ்யங்களெல்லாம் நல்லா வெற்றி அடைஞ்சு இருந்த அந்த ராஜா திடீர்னு ஒரு சின்ன ராஜா மூலம் தோல்வி அடையப்பட்டு எல்லா ராஜ்யங்களையும் இழக்கும்படியான ஒரு நிலைமை. ராஜ்யத்தை விட்டே தன் குழந்தை குட்டிகளோட 2 குழந்தைகள் அவர் வெளியேறும்படியான ஒரு நிலைமை. அப்போ குழந்தைகளை அழைச்சிட்டு போய் தன் மாமனாரோட இல்லத்தில் விட்டுட்டு தன்னுடைய கஷ்டகாலத்தில் இந்த குழந்தைகளை என்னால் பார்க்க முடியாது, அவளும் கஷ்டப்பட வேண்டான்னு சொல்லிட்டு தன் மனைவியையும் தன்னுடைய மாமனார், அதாவது அந்த மனைவியோடைய அப்பா ஆற்றுல விட்டுட்டு நாம் காட்டுக்கு போகலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான் நலன். நலன் ரொம்ப பிரமாதமாக நல்லா சமையல் பண்ணுவான். அவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் எவ்வளோ வேலை இருந்தாலும் தனக்கும் தன் மனைவிக்கும் தன் குழந்தைகளுக்கும் நலன் தானே சமைச்சு தானே ஊட்டி மகிழ். அதில் அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். படுத்து வச்சுவ தமயந்தி இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, தமயந்தி என்ன சொல்கிறா, அதெல்லாம் முடியாது, நான் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன். ராமர் காட்டுக்கு வச்சும் சீதா பிராட்டி போனால் வரையும் அது போல் உன்னோட நான் தான் வருவேன். எனக்கு இந்த அப்பாவோட இருக்கிற ராஜ வாழ்க்கை வேண்டாம், உன் கூட இருக்கிற காட்டு வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அழகான். என்ன பண்ணுவான், கட்டின புடவையோட கட்டின அவனுடைய வேஷ்டியோடு அவன் 2 பேரும் காட்டுக்கு போகிறான். காட்டில் என்ன இருக்குது, சாப்பிடணும் தூங்கணும் இதோ பண்ணணும், கொஞ்சம் ராஜாவை பிடிச்சிக்காரணும், எல்லாருக்கும் வயிறு இருக்கு வழியும். என்ன பண்ணுவான், ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, பசியும் தாகணும். சரின்னு என்ன பண்ணுறான், இடுப்பில் கட்டின்னு இருக்கிற வேஷ்டி எடுத்து அந்த புறாவை வீசி புறா மாட்டிக்கும், அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா புறா அந்த வேஷ்டியும் குத்தின்னு போட்டு. இப்போ ஒரு துண்டு துணியோட, அதாவது ஒரு கோவணம் சொல்லுவாரியா, அத்தோடு இருக்கான் நலன் பாரு. அப்படி இருக்கும் பொழுது நான் தமயந்தி என்ன பண்ணுறா, உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவன் கூடவே இருந்துருக்கா. நைட் ஆகுது, தமயந்தி நல்லா தூங்குறா. நலன் பார்க்குறான், தீப்பாவம் இவ ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வேண்டியவள், எனக்கு போராத காலம் வந்துடுது, நின் போராத காலத்தை நான் மட்டும் அனுபவிச்சுக்கிறேன், என் மனைவி அதை அனுபவிக்கக்கூடாது. இவ்வளோ விட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னாக்கா இவ காத்தாலும் எழுந்து தேடி பாப்பா, நான் இல்லை அப்படின்னால அவள் அப்பாக்கிட்டே போயிடுவாள். என்ன பண்ணுவாள், அந்த பொண்ணாட்டிப்பான் அப்படி போய் அவள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கட்டும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். நினச்சிட்டு ராத்திரி படுக்கும் பொழுது அந்த நலனுடைய வேஷ்டியை அவள் கையில் நலன் அந்த துண்டை கையில் பிடிச்சிட்டு அவள் தூங்கிட்டு இருக்காப்பா. ஏன்னா அவள் எங்கேயும் எழுந்து போயிடக்கூடாதுன்ட்டு அந்த துண்டை கூட கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அவன் எழுந்து கிளம்பி போயிடும். ஏன்னா நம்மளால் அவளுக்கு கஷ்டம்தான். நம்ம இல்லை அப்படின்னா அவள் போய் அப்பாக்கிட்ட போவா, அப்படியே அவரை விட்டுற மாட்டேன், பார்த்துக்கிறேன் தான் சொன்னேன். இவ்வளோ வேறு வழியில் தான் அங்கே தான் இருப்பாள். ஏன்னா பெண்களுக்கு பந்தோபஸ்து ஒன்று மாதிரி பெண்களுக்கு ஒரு
பாதுகாப்புங்கிறது வேணும் முடியும். அதனால அப்பா கிட்ட தான் கிடைக்கும். ஆனால் அங்கே போயிடுவாள். அப்போ அவன் நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவாள், சந்தோஷமாக இருப்பாள். நம்ம கஷ்ட காலம் கழிஞ்சு நம்ம மட்டும் அவளை பார்க்கலாம், இல்லாட்டாலும் போகலாம் அப்படின்ற அந்த ஒரு பாசத்தில் அவன் கட் பண்ணிட்டு அந்த சின்ன கோவண துணியோட கிளம்பி போயிடும். அவன் போனது அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவளுக்கு தெரியாதுன்னு கட் பண்ணிட்டுருக்கான் அந்த துணியை. அவன் நல்லா தூங்கிட்டா. காத்தால எழுந்துக்கிறான். எழுந்து நல்லா நீங்கள் அக்கம் பக்கம் போயிருக்காமல் இருக்குது, பாத்ரூம் போயிட்டு வருவான் போல இருக்குன்னு பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனால் வரவே இல்லை. அப்போ தான் அவளுக்கு தெரியாது, கானகத்தே கைவிட்டு போனது முந்தனுக்கு போதும் போதான் அப்படின்னு அழறா. காட்டில் என்னை தனியாக விட்டு போயிட்டியே, உனக்கு இது அடுக்குமா அப்படின்னு சொல்லி அவள் அழறா. அழுதான் என்ன பண்ணுறது, சிரிச்சா என்ன பண்ணுறது. உடனே நான் காட்டில் தான் இருப்பேன், நீ காட்டில் தானே இருக்கேன், எங்கேயோ நான் காட்டிலே இருக்கேன், நீ இருக்கிற காட்டில் நான் இருக்கேன்றதாவது எனக்கு சந்தோஷமாக கிட்டேன், எனக்கு ராஜ்ய வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு அவளை பற்றி விழுத்தியா. அப்படியே அவன் நினைவாக அங்கே இருந்துட்டு அழகான ஒரு பொண்ணு, இளம் வயசு. அங்கே ஒரு மாதிரி கெட்ட பற்றி உடைய ஒருத்தன் வரான். அவங்ககிட்ட வந்து மீண்டு அப்பாக்கிட்டே வந்து வாழ்ந்துட்டுருக்கா. வேறு வழி இல்லாமல் நடந்து போயிட்டே இருக்கான். நலன் ராஜாவை என்று பழக்கம். இப்போ அவன் பிச்சைக்காரனை தான் இருக்கான். இருந்தாலும் யார் எது கேட்டும் அதை கொடுத்தும் மற்றவளை ஆதரிச்சும் பாதுகாத்துமே பழக்கமாக போனான். அவனுடைய குணம் மட்டும் அவனுக்கு மாறலை. அப்போ காட்டில் ஒரு மரம் ரொம்ப பெருசாக எரியுது, பயங்கரமான தீ. அந்த தீக்குள்ளேருந்து என்னை காப்பாற்றுன்னு ஒரு சத்தம் கேட்குறது, ரொம்ப ஈனக்குரல்ல. இவன் ராஜா வச்சே காப்பாற்றி தானே பழக்கம் அவனுக்கு எல்லாரையும். உடனே போய் காப்பாற்றலான்னு போகிறான். பார்த்தா அது ஒரு கருப்பு பாம்பு, கரு நாகம். அது என்ன பண்ணுறது, இவனை காப்பாற்றிக்கான்ற நன்றி கூட இல்லாமல் இவனை பொத்தி போடுறது. இவனோட உடம்பு முழுக்க என்ன எடுத்து கருப்பாக குள்ளமாக. ராஜாவாக இருக்கச்சு எவ்வளோ சிக்கச்சுவே நல்லா நிமிர்ந்து நல்லா நேர் நட போட்டுருந்தான். அதெல்லாம் இல்லாத கூன் விழுந்து கருப்பாகி முகங்ககமெல்லாம் கிழமாகி அப்படியே ஒரு கோர ரூபமான ஒரு உருவத்தை எனக்கு கொடுத்துருச்சு. அப்போ தான் நான் பார்க்குறான், ஏன் என்ன இந்த மாதிரி காக்கினேன், நான் என்ன உனக்கு தீமை செஞ்சேன், நான் உனக்கு நல்லது தானே செஞ்சேன். அதுதான் சொல்கிறது, சனீஸ்வர காலத்தில் நம்ம நன்மை செஞ்சால் கூட யாரும் என்ன பண்ணுவான், நம்மளை கெட்டவான்னு பழிப்பார். அது நம்ம போராத கலங்கம், சவாலுடைய போராதம் இல்லை. அப்போ அந்த பாம்பு சொல்கிறது, நீ அழாத, நீ இப்போதைக்கு ஒரு பரதேசி பிச்சுக்கான, உனக்கு ஒன்றும் ராஜா மாதிரியான விஷயமெல்லாம் அவசியம் இல்லை. இந்த உடையை தரேன் சரியா, உனக்கு எப்போ விடிவு காலம் வந்து நீ ராஜாவாக போறியோ அப்போ இந்த உடையை உன் மேலே கொண்டு வந்து நான் போடுவேன், நீ ராஜாவாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பெயருது. அப்படி அந்த நலன் என்ன பண்ணுறான், நல்லா சமைக்க தெரிஞ்சதுனால அவன் வேலை கேட்டுட்டு வரான். வேலை கேட்டுட்டு வந்து இந்த தமயந்தியும் இந்த குழந்தைகள் இருக்கிறவரையும் அவருடைய மாமனார் அவள் வீட்டிலேயே சமையல்காரனாக வரான். ஏன்னா அப்போ தான் உருவம் மாறி போச்சு, அதனால் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவனுடைய சமையலுடைய ருச்சியை தெரிஞ்சிருந்த அந்த குழந்தைகள், அப்பா நீ என்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறது. தமயந்தியும் இது என்னோட ஆம்பியான்தான், நிச்சயமாக இது என்னோட ஆம்பியான்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறார். இருந்தாலும் உருவம் எல்லாமே மாறி போன இவன் எப்படி, ஆனால் எப்படி நலனுக்கு மட்டுமே சமைக்க தெரிஞ்ச பக்குவம், வேறு யாருக்கு நலப்பக்குவம்னு சொல்லுவா இல்லையா, சமையலில் நல்லா இருந்தால் இந்த பக்குவம் நலனுக்கு மட்டுமே, நலனுடைய மனைவிக்கு குழந்தைக்கு மட்டுமே தெரிஞ்ச ருசி, தெரிஞ்ச மனம், தெரிஞ்ச வாசனை. இது எப்படி
எப்படி இந்த வாசனை, இந்த மனம், இந்த ருச்சி, இந்த கை மனம் இவனுக்கு வந்தது அப்படின்னு யோஜனை பண்ணுறான். இருந்தாலும் இன்னும் இல்லை, நம்ம நலனையே நினச்சிருக்கிறதுனால நமக்கு அப்படி தோன்றுறது. அவர் எங்கே இருக்கிறா நம்ம, அவர் என்னை கைவிட்டு போனால் கூட எனக்கு அவரே தான் மனசு நாடுறது. அவர் என்னைக்காத வந்தால் நான் வாழ்வேன், இல்லாட்டால் அப்படி இருப்பேன். கடவுள் மேலே பக்தியை போட்டு அப்படின்னு அழகிறேன். இப்போ இந்த 2 குழந்தைகளும், சமையல்காரரே, நீ சமையல்காரனே இல்லை, நீ என்னோட அப்பா தான் அப்படி சமைப்பா அப்படின்னு சொல்கிறது. நலன் கள்ள ஜலமாக பொங்கிறது. ஓடி வந்து 2 குழந்தைகளை அணைச்சிக்கிறான், முத்தமிடுறான். என் மக்கள் போல்கின்றீர், யார் மக்கள் நீங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஐயோ என் குழந்தைகளையே யாருன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்குறோமே நம்ம அப்படின்னு துக்கம் தொண்டையை அடைக்க. அதாவது சனீஸ்வர காலம் அப்படிங்கிறது நம்ம பண்ண பாவத்துக்கு உண்டான தண்டனை. அது எப்படி சந்தோஷமாக இருக்கும்? நம்ம உயிருக்கு ஈடான வாழம் மூலமாகவே நமக்கு துக்கங்கள் ஏற்படும். அதுதான் சனீஸ்வர காலம். அதனால் சென்மக்கள் போர்க்கின்றி யார் மக்கள் நீங்கள் அப்படின்னு கேட்டு கன்னத்தில் முத்தம் கொடுக்குறோம். உடனே அந்த குழந்தைகள் சொல்கிறது, எங்கள் அப்பா நலச்சக்கரவர்த்தி, அவர் பெரிய ராஜாவாக இருந்தார். எங்கள் அப்பா பெரிய ராஜா, அவளுடைய குழந்தைகள் நாங்கள்லாம். எங்கள் அப்பா ரொம்ப நல்லா சமைப்பார். அப்பா சொல்லுப்பா, நீ எங்கள் அப்பா தானே, பொய் சொல்லாமல் சொல்லுப்பா, நீ யாரை உன ஏமாற்றல, எங்கே ஏமாற்ற முடியாதுப்பான்னு சொல்கிறது. இல்லைம்மா, உங்கள் அப்பாலாம் இல்லை, நான் யாரோ, ஆனால் உங்களை பார்த்தா என் குழந்தைகள் மாதிரி இருக்குது எனக்கு, நீங்கள் என்ன அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான் பாமும். அப்போது தமயந்தியினுடைய அப்பா வரார். தமயந்தியுடைய அப்பா வரும் பொழுது அவருக்கு சந்தேகம் வருது. இவனுடைய நடை, உடை, பாவனை, உடம்பு மாறிட்டாலும் எல்லாமே நலனை போலவே இருக்கே. இவன் ஒருவேளை நம்ம சபையில் கிச்சன் இருக்கக்கூடாதோ, ராஜாவோ, ராஜதோரன் இருக்கே இவங்கிட்டக்க. இந்த நசிஞ்சு போன நிலையிலையும் இவங்கிட்ட அந்த கம்பீரம் இருக்கே, ராஜ கலை இருக்கே, அந்த தைரியம், வீரியம் எல்லாம் சொற்கொள்ள எதிரொலிக்கிறது, பாசம், பந்தம் எல்லாம் இருக்கி அப்படின்னு சொல்லச்சா. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, சனீஸ்வர காலம் விடுற நேரம் வந்தது. அப்போது சனீஸ்வர பகவான் நேரம் வரை, நீங்கள் நினச்சது சரிதான், இவன் உங்களுடைய மாப்பிள்ளை நலன்தான், தமயந்தி நான் சேர்த்துதான், அவருடைய கணவன் தான். நீங்கள் வந்து அந்த நல தீர்த்தத்தில் நீங்கள் குளிங்க, அதாவது திருநள்ளார் அதில் போய் மூழ்கி எழுந்துக்க சொல்லுங்க. இவனுடைய பழைய உருவம் வந்துடும். இவனை மறுபடியும் போருக்கு போக சொல்லுங்க. இவன் ராஜ்யம் திருப்பி கிடச்சிடும். இது எல்லாமே சனீஸ்வர காலத்தினால ஏற்பட்ட கஷ்டங்களை வழிய இனி பூரணமாக இதெல்லாம் விலகி போச்சு அப்படின்னு சொல்கிறார். பாம்பாக வந்ததும் நான் தான், அந்த எதிர்நாட்டு சின்ன ராஜாவாக வந்ததும் நான் தான். ஒரு மனுஷால சோதனை பண்ணி அவள் நல்லா இருக்கா அப்படிங்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம் அந்த சோதனைகளை குறைச்சி அவளை திருப்பியும் அதே ராஜாவாக அதே சந்தோஷத்தோடு கொண்டு வைக்கிறது தான் என்னுடைய வேலை. நான் கெட்டவன் இல்லை, நான் நீதிமான், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது. அதனால் இவன் ஆக்ஷன் போய் அந்த குளத்தில் குளிக்க வைங்கன்னு சொல்கிறேன். குளித்து எழுந்த உடனே அவனுக்கு பழையபடி அந்த நலனுடைய ராஜா அவனுடைய தோற்றம் வருது. அவன் போரில் வெற்றி பெற்று சந்தோஷமாக மனைவியோடையும் குழந்தைகளோடையும் ராஜ்யம் ஆள்றான் அப்படிங்கிறது கதை. அப்படி அந்த சனீஸ்வர பகவான் சொல்லும் பொழுது நலன் சொல்கிறான், நன்னா சொன்னப்பா, நல்ல கதை சொன்ன நீ, என்னையே நீ இவ்வளோ தூரம் ஆட்சி படித்து அம்பலத்தில் இருக்குச்ச, சாதாரணமான பாமர மக்கள் உன்னுடைய ஆட்டத்துக்கு எவ்வளோ தூரம் வேதனைப்படுவார் அப்படின்னு
கஷ்டப்பட்டுக்கிறான். சரி, நீ தானே கேள், நான் உனக்கு தரேன் அப்படின்னு தனுஷ பகவான் சொல்லும் பொழுது, இந்த நல தமயந்தி கதையை கேட்கும்பொழுது, யார் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவம் அப்படியே அழிஞ்சு போகட்டும், அவள் எந்த நிலையில் கஷ்டத்தில் இருந்தாலும் அவள் கஷ்டம் அப்படியே பூர்ணமாக நீங்கி அவளோட வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படட்டும், இப்படி ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த நலன் கேட்குறான். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சனீஸ்வர பகவான் நலனுக்கு வரம் கொடுக்குறேன். அதை சொல்லக்கூடிய அந்த வரிகள் தான் அந்த நலசிய தமயந்தியச்ச காக்க அந்த ஸ்லோகம் சார். ருத்துபர்ணாய கர்ணாய நலசிய தமயந்தியச்ச அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அதான். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லும் பொழுது நமக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி போடும். இந்த ஸ்லோகம் சொல்ல தெரியாட்டாலும் இந்த கதையை கேட்ட மாத்திரத்தில் நம்முடைய எண்ணல்கள், கவலைகள், கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது இந்த கதையினுடைய அர்த்தம். திரு சாயலட்சுமி அவர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த கதையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு. பத்தியவிரத்தை அப்படிங்கிறது எல்லாரும் தானேம்மா பத்தியவிரத்தை, திவாலிக்கு மட்டும் ஏன் பத்தியவிரத்தைன்னு பேர், பத்தியவிரத்தைன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. எல்லாருமே பத்தியவிரத்தை தான், யாருமே சாதாரண மனுஷிகள் இல்லை. கணவனை தவிர அடுத்தவளை நினைக்காத யாருமே பத்திவிரத்தை தான். அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பத்திவிரத்தைகள் தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் கஷ்டம் வரும் பொழுதும் அந்த கஷ்டத்தையும் தாக்கு பிடிச்சிக்கிறா இல்லையா, அந்த கஷ்டத்தையும் தாக்கு பிடிச்சி அந்த நேரத்திலையும் அந்த நலனை எதுவும் சொல்லலை, குறை சொல்லலை. கானகத்தில் விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொன்னாலே வழிய அதுக்கோசரம் வெய்யலை, திட்டலை, அமுக்கலம் பண்ணலை. அமைதியாக பொறுமை காத்தாலோ இல்லையோ, கஷ்டம் வரும் பொழுதும் பொறுமை காத்து தன்னோட துணையை பற்றி ஒரு குறையும் சொல்லாத இருக்கிறவ பத்திவிரத்தை தான். நலந்தமயந்தி மட்டும் இல்லை, மண்டோதரி மட்டும் இல்லை, சீதா பிராட்டிய மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே பத்திவிரத்தைகள் தான் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறேன். இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நீங்கள் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கணும் எனக்கு. நீங்கள் எல்லோரும் கேட்குறங்க, கமெண்ட்லாம் கொடுக்குறங்க, சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய கொடுங்க சரியா.